கருப்பா இருக்கா, ஏன் கருப்பாகுது அப்படிங்கிற சீக்கிரட்டா சொல்லவா? என்னோட கஸ்டமர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, எங்க லிப் ஏன் பிளாக் ஆகுது? அதுக்கு ரெண்டே காரணம். ஒன்று வந்து நீங்க தொடர்ச்சியா லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிப் வந்து பிளாக் ஆகும். அது ஏன் பிளாக் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ வந்து நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்றோம். இப்போ இந்த லிப்ஸ்டிக் வந்து என்ன ப்ராடக்ட் எதுல செய்யப்படுறது தெரியாது இல்லையா? ஸோ இது வந்து கெமிக்கலாக செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட். ஸோ கெமிக்கலை டேரக்டா நம்ம வந்து லிப்ல அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து லிப் வந்து பிளாக் ஆகும். இது லிப்ஸ்டிக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி லிப் பாம் நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணீங்கன்னா, லிப் பாம் மேல லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்க லிப்ஸ்டிக் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கு மேல லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ணல, ஆனா என் லிப் பாம் என்னுடைய லிப் இதுக்காக எப்படி பிளாக் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 5 வகையான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒன்று வந்து நீர்ச்சத்து குறைபாடு இருக்கும், இன்னொன்று மரபணு மாற்றம், சூரிய ஒளி கதிர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, இன்னொன்று விட்டமின் குறைபாடு இருக்கும், இன்னொன்று டீ காஃபி நீங்க அதிகமா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் தொடர்ச்சி உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுடைய லிப் வந்து பிளாக் ஆகும். ஸோ இதுல இருந்து நான் காப்பாற்றப்படணும். இதுல இருந்து என்னோட லிப்புக்கு என்ன கேர் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று லிப் கேர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். அப்படி எங்களால லிப் கேர் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா லிப் பாம் யூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் லிப் பாம் மாதிரி யூஸ் பண்ணணும். அதுவும் யூஸ் பண்ணலாம், உங்க லிப் பிளாக் ஆக்கி தான் இருக்கும். ஸோ உங்களை ஒன்று லிப் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இல்லது லிப் பாம் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி லிப்ஸ்டிக் யூஸ் பண்றவங்க லிப் பாம் அப்ளை பண்ணாம லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க.